வணக்கம். இப்போ இந்த கிளாஸ்ல சிஏ ஃபவுண்டேஷன்ல மேத்தமெட்டிக்ஸ்ல காம்பினேஷன் டாபிக்ல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவரி 2 persons shakes hands with each other in a party and the total number of handshake is 66. The number of guests in the party. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அந்த டோட்டல் ஹேண்ட் ஷேக்கோட கவுண்ட் என்ன அப்படின்னா 66 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த பார்ட்டியில மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? இதான் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அந்த பார்ட்டில என்டர் ஆகிறோம்னா பேலன்ஸ் இருக்கிற மெம்பரோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு. அப்போ வி அஷ்யூம் தட் நம்ம என்ன அஷ்யூம் பண்றோம் அப்படின்னா, ஓகே n மெம்பர்ஸ் அந்த பார்ட்டில கலந்துக்கிட்டாங்கன்னு அஷ்யூம் பண்ணுவோம். அந்த n மெம்பர்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அந்த nth மெம்பர் எத்தனை பேரோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு? அவரை தவிர பேலன்ஸ் எல்லாரோட ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பாரு. அப்போ n-1. செகண்ட் பர்சன் எத்தனை பேரோட ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பாரு? n-2 பிளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 3, 2, 1 அப்படின்னு முடியும். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர். தட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னது? இட் இஸ் 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா பிளஸ் n வந்துச்சுன்னா இட் இஸ் n into n plus 1 by 2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரியா? இந்த ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ணலாம். இதுல n-க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? n-1 நம்பர்ஸ். அப்போ நமக்கு இட் இஸ் இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? ஓகே, n பதிலா n-1 நம்பர்ஸ். அப்ப n-1 இது கூட நீங்க n plus 1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n கிடைச்சிரும், by 2 கிடைச்சிரும். கரெக்டா? இது வந்து டோட்டல் ஹேண்ட் ஷேக். இப்போ டோட்டல் ஹேண்ட் ஷேக் நமக்கு எவ்வளவு ஆன்சர் வந்திருக்கு? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 66. அப்ப இதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் n into n-1 equal to 2 into 66 equal that is 132. அப்போ ஒரு நம்பரையும் அதோட ஓகே n-1 வேல்யூ மல்டிபிள் பண்ணா 132 கிடைக்கும். அப்போ நீங்க இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா that is 12 into 11. ஓகேங்களா? இது நம்ம என்ன எழுத முடியும்? இதை 12 into 11 எழுத முடியும். இட் இஸ் n into n-1. அப்போ n into n-1, n வந்து 12, n-1 11. ஓகேங்களா? என்ன 12 into 11 132. அப்போ நமக்கு ஆப்வியஸா என்ன கிடைக்குது? என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா n equal to 12. ஓகேங்களா? இப்படி நம்ம ஃபாஸ்டா ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த பார்ட்டியில மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 12 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.